த எலிபண்ட் விஸ்பரர்ஸ் ஆஸ்கரை வென்று உலக அளவில் அதனுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பி இருந்தது. அதில் நடித்திருக்கக்கூடிய பொம்மன் பெல்லி நம்ம கூட இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்துக்கு அப்புறம் கூட எங்களுடைய வாழ்க்கை இன்னும் போராட்டமாக தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக பல்வேறு விஷயங்களை பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இருக்கோம். சரி, இவ்வளவு பெரிய அங்கீகாரம் உலகத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் 2 பேர் யாருன்னு. இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குங்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. முதல்ல இருந்தே நான் கேட்குறேன், இந்த படம் எடுத்தாங்க இல்லையா, எடுக்கும்போது என்ன சொல்லி இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு? ஃபஸ்ட்டில் இந்த பொண்ணு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரும். ஊட்டிலேருந்து அடிக்கடி இந்த யானை குட்டி இருக்கும்போது அந்த செல்லில் மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். அப்படியே நிறைய டைம் வரும், எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த பொண்ணு சரி இது ஒரு உங்கள் வாழ்க்கையே ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் போய் பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு எடுத்து ரொம்ப நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம். இருந்தாலும் இது என்னென்னா இது நமக்கு யானை குட்டி குளிப்பாடுறது, பிடிக்கிறது, செய்கிறது, நம்ம தூங்குறது, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம அந்த படமாக எடுத்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இல்லை, இது ஆரம்பத்தில் இந்த படம் எடுக்கலான்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆமாம். சரி, இப்போ படம் பாஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டர் வாங்கினாங்க. சரிங்க, ஆர்டர் வாங்கிட்டு சொல்கிறாங்க, உங்கள் 2 குட்டி நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறோம், என்ன உங்களுக்கு காலையில் சாயந்தரம் சாப்பாடு கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் ஆர்டர் வாங்கினா நாங்கள் பண்ணி தானே ஆகணும், நாங்கள் கூலிக்கு வேலை செய்கிறவங்க. சரி அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு 3 நாள் என்னமோ சாயந்தரம் பகல் சாப்பாடு கொடுக்குறது எடுத்து அப்போ நாளைக்கு எல்லாமே எடுக்கிறதுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டேன். அப்போ தான் ஆற்றுல குளிக்கிறது, மேய்க்கிற இடத்துல எல்லாம் எடுக்கிறான். இல்லை அதாம்மா, இப்போ இதெல்லாமே தெரிஞ்சது தான். இப்போ நம்ம எல்லாருமே அந்த படத்தை பார்த்தோம், உலகமே கொண்டாடிச்சு. இப்போ அவங்க மேலே நீங்கள் புகார் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, இப்போ அந்த படத்தை இயக்குனவங்க மேலே புகார்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? புகார் என்னென்ன காரணம்னா எல்லாமே நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிச்சு. வண்டி வாங்கி கொடுத்து வாங்கி தரேன்னு சொன்னோம், ஒரு கார் வாங்கி கொடுத்தாச்சு, இடம் வாங்கி கொடுத்தாச்சு, வீடு கட்டி கொடுத்தாச்சு. ஆமாம், உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு போட்டு கொடுத்துருக்கு. இதெல்லாம் பொய்யான வார்த்தை. என்னன்னு சொன்னாங்க? இப்போ வீடு வாங்கி தந்தாச்சு, கார் வாங்கி தந்தாச்சு, அவங்க பேரில் பணம் போட்டாச்சு, இதெல்லாம் அக்கௌண்ட்டில் அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய்யுங்க. புக்கே செக் பண்ணாச்சு, எல்லாமே வேணும்னா ஒன்று காரம் எனக்கு காப்பீஸ் கொடுக்க முடியல. இதெல்லாம் எதுக்காக? ஆரம்பத்தில் நான் தான் கேட்டேன். இந்த ஆஸ்கர் வந்த உடனே ஆஸ்கருக்கு முன்னாடி இல்லை, இது ஆஸ்கருக்கு போய் நாமினேஷனில் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லாமே நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஆஸ்கர் இந்த கைக்கு வந்த உடனே எல்லாமே நிறைய இது பண்ணிட்டாங்க. ஆனால் கைக்கு நமக்கு கொண்டு போய் கூப்பிட்ட வச்சு எடுக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி உட்கார வச்சு என் கையில் ஒரு அவார்டு, வீட்டில் ஒரு அவார்டு எல்லாம் உட்கார வச்சு எடுத்தாங்க. எங்கேயும் பாம்பேல உட்கார வச்சு எடுத்துட்டு என்ன ஆச்சுன்னா அங்கே கூட்டு போனதோட சரி, கூட்டு போய் எடுக்க வச்சுட்டாங்க. ஆனால் அதெல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி யாரும் அங்கேருந்து எவனுமே திரும்பி பார்க்கல. நாங்கள் பஸ்ஸு கூட காசு இல்லை, ஆனால் ஏன்னா டிக்கெட் மட்டும் ஏர்போர்ட்லேருந்து டிக்கெட் மட்டும் என் பிள்ளைங்களுக்கு டிக்கெட் மட்டும் போட்டு விட்டாங்க. அப்புறம் அங்கே தெரியாமல் ஒரு பையன், அதுவும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனுக்கு நாங்கள் சரி நம்ம கையில் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அங்கே இங்கே இருந்ததுனால அந்த தெரிஞ்சு அவங்க பாம்பே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இங்கே கோயம்புத்தூருக்கு வரும்போது அங்கே கூட காசு கேட்டோம், எதை செலவுக்கு இதை காசு கொடுங்க, இல்லை என்கிட்ட காசு இல்லை, அந்த பையன்கிட்ட இருக்குது, அவங்க பையன்கிட்ட